ஸோ நெக்ஸ்ட் வந்து லின்சி. Psalm 21. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுக்கு கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் உன்னை சேட்டையின் கீழே அடைக்கலம் போடுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியமும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதே இருப்பாய். நீ உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ மாத்திரம் அதை பார்த்து நீ துர்மார்க்கருக்கு அடையும் பலனை காண்பாய். நீ அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாகமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்கள் உன்னை கட்டளையிடுவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சர்ப்பத்தையும் வரல சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். நீ அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை காணப்படுவேன். நீடித்த நாட்களாய் உம்மை திருப்தியாகி உன் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 1. துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய விதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பான். ஆமேன்.